வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ரேபிட் அகாடமி. நான் உங்கள் சாதனா. நேற்றுலேருந்து நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாளுக்கான ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து 17 கொஷின்ஸ் தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கனாக்க எனக்கு பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பீட்டா கரோட்டின் பார்த்திங்கனாக்க எதில் இருக்குன்னா பப்பாளியில் இருக்கும். ஸோ பீட்டா கரோட்டின் எனக்கு 2. செம்பு காளான்கள், இரும்பு பருப்பு, செலினியம் துத்தநாகம். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. இன்னொன்று பாருங்களேன், செலினியம் தானியம். ரெண்டுமே ஒரு ரைமிங்காக இருக்கும். ஏன்னா செலினியம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வராது, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். செலினியம் தானியம் அந்த ஒரு ஷார்ட் இருக்குது, பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், மைய விலக்கல் முறையின் போது கீழ்கண்டவற்றில் எது கடைசியாக படியக்கூடியது அப்படின்னாக்க ரிபோசோம் தான். நியூக்ளியட் எனக்கு வந்துட்டு செல்லோட கட்டுப்பாட்டு மையம். ரிபோசோம் செல்லோட புரத தொழிற்சாலை. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம். குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது தாவர செல்களில் இருக்கக்கூடிய ஒரு வகை நிறமி. சரிங்களா? மைய விலக்கல் முறையின் போது கீழ்கண்டவற்றில் எது கடைசியாக படியக்கூடியதுன்னா ரிபோசோம். நெக்ஸ்ட் கொஷின், முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யார்? இபன் பதூதா. இவர் வந்துட்டு மொரோக்கா நாட்டு பயணி. இவர் ஒரு மொரோக்கா நாட்டு பயணி. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் உற்பத்தியாகாத ஆறு. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பியாஸ், ராவி, சீனாப். இது மூணுமே எனக்கு வந்துட்டு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள். எனக்கு சட்லஜ் மட்டும் பாகிஸ்தான்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. ஸோ எனக்கு சட்லஜ் தான் இந்தியாவில் உற்பத்தி ஆகாத ஆறு. நெக்ஸ்ட் கொஷின், மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா 1973. மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னாக்க 1973. நெக்ஸ்ட் கொஷின், விமானங்களில் புவி பரப்பில் இருந்து குத்துயரங்களை அளவிட பயன்படும் கருவி ஆல்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், பாலியோலெஃபின்ஸ் என்ற பிளாஸ்டிக் பைகளில் கலந்து இருக்கும் ரசாயனம் எது? பென்சோபீனோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளது அப்படின்னா எனக்கு 14 தான். ஆர்டிகல் 14, அதாவது விதி எண் 14 தான். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஏவி டைசி. நெக்ஸ்ட் கொஷின், 1857ஆம் ஆண்டு புரட்சி வெடித்த போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. நெக்ஸ்ட் கொஷின், மதிப்பீட்டு குழுவின் வாக்கியங்களை கவனிக்கவும். கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? இதில் 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி. மத்திய மந்திரி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம். இதில் மத்திய மந்திரி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியே கிடையாது. ஸோ இது தவறு. மதிப்பீட்டு குழுவின் பதவிக்காலம் 2 வருடம். இதுவும் தப்பு. 1 வருடம்தான். உறுப்பினர் அனைவரும் கீழ் சபையில் இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவர். கீழ் சபைங்கிறது எனக்கு லோக்சபா, அதாவது மக்களவை. ஸோ இதுவும் எனக்கு கரெக்டு, ஒன்றும் கரெக்டு. ஏன்னா இதோட உறுப்பினர்கள் எல்லாருமே எனக்கு கீழ் சபையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இது மதிப்பீட்டுக்குழு 1950 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைவர் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் தான். மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தான் இதோட தலைவர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். சாரி, இதில் வந்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னாக்க ஆப்ஷன் பி தான், 1 மற்றும் 4 சரி. அகைன் நான் இதோட கருத்துக்களை சொல்கிறேன். மதிப்பீட்டுக்குழு 1950 உருவாக்கியிருக்காங்க. இதோட தலைவர் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் தான். இதில் 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மத்திய மந்திரி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி கிடையாது. மதிப்பீட்டுக்குழுவின் பதவிக்காலம் 1 ஆண்டு மட்டுமே. உறுப்பினர்கள் அனைவரும் மக்களவை அதாவது கீழ் சபையில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கிய காரணம் வாழிட அழிவு. மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக காடுகளை அழிச்சிட்டு எல்லாமே வீடுகளாக மாற்றிக்கிட்டு வரோம், இல்லைனாக்க வந்துட்டு ஃபேக்ட்ரிஸாக மாற்றிட்டு வரோம். அதனால் இந்த உயிரினங்களோட வாழிட அழிவுனால அது வந்துட்டு மக்கள் இருக்கிற இடத்த நோக்கியோ இல்லை அது வாழக்கூடிய தகுதி இல்லாமலோ அழிஞ்சு போயிடுது. அதனால தான் உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கிய காரணமாக வாழிட அழிவு கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். குரோமோசோம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்திய ஆண்டு வந்துட்டு 1888. வால்டேயர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். யார்? வால்டேயர். நெக்ஸ்ட் கொஷின். திட்டம் புலி என்பது எப்போது நிறுவப்பட்டது? 1973 ஏப்ரல். 1973 ஏப்ரல். நெக்ஸ்ட் கொஷின். எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? அலாவுதீன் கில்ஜி. எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? அலாவுதீன் கில்ஜி. குத்புதீன் ஐபக் தான் வந்துட்டு அடிமை வம்சத்தை இது பண்ணியிருப்பார். போலோங்கிற விளையாட்டில் இறந்துருப்பார். குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியிருப்பார். முகமது பின் துக்ளக்கை பற்றி இவர் தான் செப்பு நாணயங்களை வெளியிட்டிருப்பார். தன்னோட தலைநகரை டெல்லி டு தேவகிரி, தேவகிரி டு டெல்லின்னு மாற்றியிருப்பார். இப்ராஹிம் லோடியோட ஃபேமஸான மேட்டர் வந்துட்டு முதல் பானிபட் போர் 1526. அலாவுதீன் கில்ஜி பார்த்திங்கனாக்க இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பார். வேலைவாய்ப்பு அலுவலகத்தையும் ஏற்படுத்தியிருப்பார். ஸோ எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் கொஷின். எந்த பல்லவ மன்னர் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றியவர்? 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் நந்திவர்மன். நெக்ஸ்ட் கொஷின். மையவிலக்கல் முறையின் போது கீழ்கண்டவற்றில் எது கடைசியாக படியக்கூடியது? இது ஆல்ரெடி எடுத்த கொஷின். ஸோ நான் ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணுறேன். ரிபோசோ. நெக்ஸ்ட் கொஷின். புவி நாள் முதலில் எப்போது கொண்டாடப்பட்டது? புவி நாள் எனக்கு ஏப்ரல் 22ன்னு தெரியும். ஸோ ஏ அண்ட் சி நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு 1970 ஏப்ரல் 22 தான் புவி நாள் முதல்ல கொண்டாடப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.